எங்க எங்கதான் விளக்கு பார்ப்பாங்க? எங்க விளக்கு பார்ப்பாங்க? எங்க பார்ப்பாங்க? எங்க ஊர்கார் விளக்கு எடுத்து கொடுத்தாங்க, நாடுகாரி எடுத்து விட்டாங்க சொல்லக்கூடாது. மறுபடியும் எடுத்து உள்ள வைக்க வர பாக்குறவங்களா பாத்துக்கோ. அப்படி சொல்லுங்க. சரிப்பா போயிடுமா மாமா. நல்லா எங்களை வாழ்த்துங்கள் மாமா. என்ன வாழ்த்துக்கள் தந்தி. இப்பதான் சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா அப்பா. குடும்பமானத்தையே நீதான் காப்பாற்று. சரிப்பா. பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை தேடி வைக்க தூங்கட்டாமா. சரிப்பா. ஏய் இருக்கிறேன். உனக்கு புத்திமதி எப்படி? மா பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையும் நீ தாமா தேடி கொடுக்கணும். எப்ப தாலி கட்டி தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுல போய் காலடி எடுத்து வச்சுவோ, மறுநாளே மாமியார் தூக்கி திண்ணு மேல உட்கார வச்சிரு. வீட்டுக்குள்ள சேர்க்காத. உன் தாய் வீட்டு சொந்த வந்தவங்க மட்டும் கறி மினிமம் வாங்கியாவது போடு. மாப்பிள்ளை வீட்டுக்கார சொந்தக்கார வேண்டா வாங்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் காய கொடு. அப்பதான் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். எவன்டா இந்த பொண்ணை வளர்த்தான் அப்படின்னு மாமியார் வீட்டுல காரி முடிஞ்சாங்கன்னா ஒப்பா இங்க தூக்குமான்னு தூங்கிடுவாரு. நாட்டுல சிலது திருந்தாத அப்படிதான் கிடைக்குது. இன்னும் ஆத்தா விட்டு ஜனமே தூக்கணும், அவங்களே போகணும், அவங்களே வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்கார சொந்தக்காரெல்லாம் வரக்கூடாது. என் பொண்ணு வேறு. ஆமா அது ஏற்கனவே வேறுதான். தம்பதியர்கள் இன்று இரவு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. முதல் இரவு ஏற்பாடு மலைநாட்டுல இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். சரிடா. மொத்த தடவை கல் கட்டி என் கல் கட்டி வச்சா நான் என் கல் கட்டி ஏதாவது வாடா போட நீங்க யார் சொன்னா? இப்பதான் சொன்னேன். காது கேட்கல போச்சு. ஜவுடு மிஷின் வாங்கி வை. சரி பா லைட் போட சொல்லுப்பா. லைட்டா தெரியலையா? எல்லாம் லைட் இல்ல, எல்லாம் பல்பு, எல்இடி பல்பு. லைட் வந்து குண்டு குண்டா இருக்கும். அப்படியா? எனக்கு தெரியாதா? என்ன ஊடு பல்பு தான் குண்டு குண்டா இருக்கும். ஊடு மொத்தம் ஆடுது. என்ன படிக்கிற? ஆரம்பத்துல முருகு தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க ஐயா. முருகனுக்கு வேறனா இது பிள்ளையா சுழி? ஓ பிள்ளையார்கிட்ட சுழியா? நாட்டுல யாருக்கும் சுழி இல்ல, எவனுக்கோ சுழிக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு சுழி இருந்தா கம்பெனில அப்படியே வாரி அடிக்குது பாரு. 15 பேரையும் சுழி எங்க கண்டுபிடிச்சறேன். பச்சை கிளிக்குது உர நாளைக்கு கண்டுபிடிச்ச இரு. வணக்கம். முடிந்தது. அவர் தாங்க கீழே படிக்க சொன்னாரு. அதுக்கு கீழே இருக்கிற வரியை படிக்கிறது தெரியாது, மேல படி கீழே படிக்கிறா. பிள்ளையார் சொல்லிருதா? அதுக்கப்புறம் அடுத்த வரிய படின்னு சொல்லணும். அன்போட ஈர் ஈர் அப்படி இருக்குமா? ஏன் நம்முடு இந்த ஒத்துக்க மாட்டியா? மொத்த ஈர் தான் இருக்கணுமா? தமிழர் பாடி வேற. வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சாத்தனூர் சாலி சூத்தன். வந்தவாசி முனியாண்டி விலாசில் அப்பளக்கட்டு சரிந்து வீழ்ந்து 60 பேர் படுகாயம். காஜா டெய்லர் கடையில் காஜா எடுத்த 4 ஜாக்கெட்டை காணவில்லை என்று போலீசில் புகார். விளையாட்டு செய்திகள். பாண்டவர் சூதாட்டம் இன்று டிராவில் முடிந்தது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 6:30 மணிக்கு. விரைவான செய்திகளை தெரிந்து கொள்ள அவர் டிவியை பார்க்கவும். சொல்ல என்ன சிரிக்க மாட்டாங்க. சரி படி படி நீதான். நீ நம்ம கேஸ் தானா? என்ன பொட்டி வாசிக்கிறான்? இது அந்த காலத்து படிப்பு. ராகத்தோடு தான் படிப்பாங்க. அந்த காலத்துல 4 ரூபாய் 4000 ரூபாய் கூத்தாடி இருந்தேன். இப்ப 40,000 45,000 அதுக்கு தகுந்த மாதிரி படி. அப்படியா? அந்த அளவுக்கு வேகமா? அப்படின்னா விஜயவரி சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய விஜயவர்மன் அவர்களுக்கு மலைநாட்டு தயாளன் எழுதுவது என்னவென்றால், உனக்கு அருகில் சிற்றரசாகிய நான் வருடா வருடம் கப்பம் செலுத்துகிறேன். இதற்கு மேல் என்னால் கப்பம் செலுத்த முடியாது. உனக்கு கப்பம் வேண்டும் என்றால் பால் முனையிலே தோல் முனையிலே போர் முனையிலே பெற்றுக் கொள்ளலாம். இந்திய படை தேர்த்து வருகிறேன். போர் போர் போர். நம்பி படை எடுத்து வருவதா? பிடிக்கக்கூடாது. பிடிக்கையா இந்திய புறப்படும்
அப்பா, இல்லைங்கப்பா. உங்கள் மகன் எதற்காக இருக்கிறேன்? நான் புறப்படுகிறேன். அவருடைய தலையை கொண்டு வந்து உங்கள் பாதத்தை செய்கிறேன். நான் போய் வருகிறேன் அப்பா. மாமா, நான் எதற்கு இருக்கின்றேன்? இப்பொழுதே மலைநாட்டிற்கு செல்கின்றேன். அந்த தயாரிப்பு வெற்றி செய்தியோடு வருகின்றேன் மாமா. மாமா டேய், யார் மாமா? இல்ல, அவன் கூப்பிட நானும் கூப்பிட்டேன். மகாராஜா, நீங்கள் யாரும் போருக்கு போக தேவையில்லை. கத்திலும் காலை நான் இருக்கிறேன். நான் சென்று வருகிறேன். எனக்கு வரை தாருங்கள். டேய், வாங்க அந்த வடையை எருமை அடிக்கிட்டு வர்றா பையில. சாப்பிட்டுதான் இன்னொரு முடிவு வர சீ, விடை தாருங்கள். ஏய், கட்டிலும் காலை சரி, சிரிக்கிறார்கள். சிரிக்கிறது. ஆ. இவருடைய புறப்பட்டு இல்லையா? விஜயனை குறித்துணியாக புறப்படு. அப்படியே ஆகட்டும் மாமா. புறப்படுங்கள் போறதுக்கு. ஆ, இவர் வருத்தம் எனக்கு தந்தால் ஆமா. மனதிலே சங்கடத்தோடு போகிறார். ஆ, ஆ. உண்மை சொல்லித்தான் ஆகணும். ஆமாங்க. ஆமாடா. விஜயா, என்னடா? சரி. மலைநாட்டு போருக்கு சென்று மலைநாட்டு மன்னன் தயாளனை போரிலே வெற்றி பெற்று விட்டு வாருங்கள். அதற்கு பிறகு ஒரு நன்னாரை குறித்து உங்கள் இருவருக்கு பாதுகாப்பத்தை ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும் மாமா. ஆகட்டும் அப்பா. அத்தி, மலைநாட்டு மன்னன் போர் தொடுக்க தயாராக இருக்கிறான். நான் போருக்கு சென்று வருகிறேன். அதை கொடு. திருமணம் ஆனதுமே தாய் விட்டியே இதுவரையில விட்டு இனியாகில சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லிதான் அரண்மனைக்கு வந்தேன். திருமணம் ஆனதுமே போறேன்னு சொன்னீங்களே நியாயமா? என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? அதனால இருவரும் சந்தோஷமா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அதனால மகாராஜா வருவில்ல? இருவரும் சந்தோஷம். ஐயா, ஒத்துறா. ஐயா, என்ன அப்படி அடிக்குது உனக்கு? ஆ? முதல்ல நாடு தான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வீட்டை பார்க்கணும். என்ன ஆத்து தண்ணி ஆயிடுச்சு அடிச்சு போத்துக்க. கண்டு தண்ணிமா எப்பனாலும் போட்டுக்கலாம், எப்பனாலும் முடிச்சுக்கலாம். நம்ம தோட்டத்துக்கு எப்பனாலும் கிள்ளிக்கலாம், எப்பனாலும் கடிச்சுக்கலாம். போமா. நாங்க போயிட்டு இப்பொழுதே போருக்கு சென்று சீக்கிரம் வெற்றி பெற்று கொண்டு வந்த என்ன வர என்னடா? உன் குடும்பம் கொஞ்சம் சத்தியாக்கண்ணா. மலைநாட்டில் போருக்கு செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? வீரத்தோடு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? நீ பொட்டு வச்ச
என்னடா இது? இது மலைநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சென்றால் இந்த ஆற்றில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகின்றது. ஆமா. நீர் சூழ்ந்து விட்டது, பொழுதோ போய்விட்டது. எப்படி இந்த ஆற்றை நாம் கடப்பது? அமரா, விஜயா, ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஆற்றை கடந்தால்தான் அந்த மலைநாட்டுக்கு செல்ல முடியும். ஆமா. இந்த ஆற்றிலே ஓடுகிறது வெள்ளம். இதனால் இரவு நேரம் ஆகிவிட்டது. இன்று இரவு இந்த இடத்தில் கூடாரம் அமைத்து தங்கிவிட்டு பிறகு செல்லலாமே. விஜயா, நீ சொல்வது சரியான யோசனைதான். இன்றிரவுக்கு கூடாரம் அமைத்து இங்கு தங்கி உறங்கிவிட்டு விடியற் காலை செல்லலாம், மலைநாட்டிற்கு புறப்படு பார்க்கலாம். இத பார்த்தாயா? தள்ளித கூடாரம் அமைத்து விட்டோம். ஆமாம், அழகாக கூடாரம் அமைத்து விட்டோம். இன்றிரவு இங்கு தங்கி உறங்கி செல்லலாம். விஜயா, ஆமா, இன்றிரவுக்கு படுத்து தூங்க போறோம். ஆமா, அதனால நான் எப்பவுமே தூங்கணும். யார் மேலயாவது கை போட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். ஐயோ, ஏடா ஏண்டா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் உன் மேல கை போட்டு படுத்து தூங்குறேன்டா. அடடே, அப்படி சொல்றியா? ஆமா. மைத்துடா, உனக்கு தங்கை நான் மணந்திருக்கேன். நீ கை போடாம எப்பவும் தூங்குந்தல. ஆமா. சரி, என் மீது தானே கை போட போற. அமரர் நன்றாக உறங்கிவிட்டார். இதுதான் இந்த சமயம். இப்போதே என் எண்ணமெல்லாம் என் மனைவி சாந்தி மீதுதான் எண்ணம். இப்போது புறப்பட்டு சாந்தியை பார்த்துவிட்டு பிறகு வந்து விடுகிறேன். எங்க போயிருப்பான்? இந்த நேரத்துல எங்க போயிருப்பான் அவன்? சரி சரி, எங்கதான் போயிருக்கான் அவன்? பின்தொடர்ந்து தேடி பாக்குறேன். அண்ணி, எங்க அண்ணன் தாலி கட்ட பிறகு நீங்க அண்ணி. அதுக்கு முன்னாடி என் அத்தை பொண்ணு. நீங்க அந்த பாசம் விட்டு போகுமா? அம்மா உடம்பு ரத்தமும் எங்க அப்பா ரத்தமும் ஒண்ணுதான். அதனால நீங்க நானே எப்பவும் ஒண்ணு. ஏன் கேக்குறது தெரியுமா? ஏன் நீ 2 பேருக்கு ஒரே மாதிரி சேலை எடுத்துக்கிறேன். முன்ன பின்ன கூட என்ன பார்த்தது கிடையாது. அப்படியே ஜாக்கெட் கரெக்டா தச்சுக்கிறேன். என் கனவுல வந்தீங்க அண்ணி. நீங்க இப்படிதான் இருப்பீங்க எனக்கு தெரியும். நல்லா இருக்கா? அண்ணி நான் நல்லா இருக்கமா? சுத்தி போடணும். பொண்ணு இருக்கிறவங்கன்னா லேஸ் பண்ண வச்சுக்கிறியா? போறாம ஜக்கால் ஒருத்தி பச்சுன்னு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு நகை நட்டு போடக்கூடாது. போறாம ஜக்கால் அண்ணி கவலைப்படாதீங்க. இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்லயும் ஒரு அண்ணி ஒரு நாத்தனார் இப்படித்தான் இருக்கணும்னு என் சக்காலத்திங்க மூக்கல விரல வச்சு பேசுற மாதிரி நான் நடப்பேன். ஆமா, கவலைப்பட
பண்றதுங்க அண்ணி? காலையில நம்மள நடந்து மாதிரி- போற மாதிரி எல்லாம் நம்ம பேச பேசுறோமே. ஐயோ 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 அண்ணி நாத்தனார்னா இப்படித்தாண்டி இருக்கணும். நம்ம கூட நம்ம நாத்தனார சண்டை போட்டோமா அடிச்சிட்டுமே நினைக்கணும். ஒருத்தரையும் நமக்குள்ள ஒற்றுமை தான் இருக்கணும். சண்டையை வேறுபாடு கூட இருக்கக்கூடாது. எப்பவுமே நீ நான் இனம் பிரிக்கூடாது, சண்டையே வரக்கூடாது. அண்ணி நாத்தனாரும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். ஒரு சட்டம் நம்ம தான் வகுக்கணும். தூக்கம் வருது அண்ணி எனக்கு. தூக்கம் வருது அண்ணி. வா படுக்கலாம். அண்ணி நல்லா தானே பத்துன்னு இருந்த. நல்லா தான் படுத்தேன். நல்லா கல்யாண வேலையில நம்மளுக்கு உடம்பெல்லாம் அலுப்பா இருந்தது. எங்கன்னா நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஏன் ஆச்சு ஓடுற நட்டு. அண்ணி சத்தியமா சொல்ற நீ இந்த ஊரை சுத்தணும்னு நினைச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் ஆகாது. ராவணம் சுத்திட்டு வரும். சுத்தல அண்ணி. இந்த பக்கமா படுத்தனா எனக்கு தூக்கம் வந்ததா? என்னமோ என் பக்கத்துல வந்து நின்னு என்ன அமுகுது அண்ணி, என்ன அமுகுது, என்ன சீண்டுது அண்ணி, பேய் பேய். அண்ணி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. திருமணம் ஆகி மஞ்சள் வாசனையோட இருக்கிறோம். ஆமா மங்களகரமா இருக்கிறோம். அதனால பேய் பிசாசுல பக்கத்துல வரும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஐயோ ஆயா வரும் தானே வராதே. அங்கல படுக்கற இடமா படுவேன். மஞ்சள் வாசனைக்கு பேய் பிசாசு வர உண்மைதான். உங்க 2 பேருக்கிட்ட வரது வாய்ப்பு இல்லை. வந்தவாசில போய் கண்டு ஜக்காத்து பண்ணிங்களா? எங்க அண்ணன் போருக்கு போயிருக்கிறாங்க. எங்க அண்ணன் ஞாபகத்திலேயே எங்க அப்பா நாம எங்க அண்ணன் நாம கூட சொல்லுங்க. ஒண்ணு நாம எடுத்து சொல்லாது. நம்ம எங்க அண்ணி புதுசா நாங்க நாட்டுக்கு வந்துக்கிறாங்க. வழியும் தெரியாது, வழிகாலம் தெரியாது, தூக்கத்துல நடக்கிற அதுக்கு தெரியல. எங்க அண்ணன் வந்து கட்டு நான் என்ன பார்த்து சொல்லுவாங்க? எங்க போய் வழி தெரியாதா?
ஏன் வந்தேன் எதுக்கு வந்து கேக்குறேன்? ஆமா. போகும்போது என்ன சொன்னேன்? உன் நினைவாகதான் நான் செல்றேன். நீங்க போகாதீங்க, இது ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப கேட்காத என் பேச்சு கேட்கல போறீங்கல்ல. ஐயோ. அப்படியே வாங்க. என்ன சந்தோஷமா இருக்கிறது? என்னால வரது. வா. அதெல்லாம் முடியாது. நான் போறதா இல்ல. நான் முடியாது, என்னால வர முடியாது. வர முடியாதுன்னா விட மாட்டேன். வர முடியுமா?